வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்கில் ஏஜ் கோச்சிங். நான் உங்க அறிவுமதி. நம்மளோட மிஷின் லேர்னிங் சேலஞ்ச்ல இன்னைக்கு டே 49. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா டைம் சீரிஸ் அனாலிசிஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலா நம்ம எது வரைக்கும் பார்த்திருந்தோம் அப்படின்னா ஸ்டேஷனரியா எப்படி வந்து நம்ம டேட்டாவை கன்வெர்ட் பண்றது, அதுக்கப்புறம் ஏடிஎஃப் டெஸ்ட்னா என்ன, டீகம்போசிஷன்னா என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்தாச்சு. ஸோ அதோட கண்டினியூவேஷனா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏசிஎஃப் அண்ட் பிஏசிஎஃப் பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு முக்கியமான பிளாட்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்னோட மாடலை நான் ட்ரைன் பண்ண போறேன். ஸோ டைம் சீரீஸ்க்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு. அரிமான்னு ஒரு மாடல் இருக்கு, ஆர்மான்னு ஒரு மாடல் இருக்கு, ஏஆர்னு ஒரு மாடல் இருக்கு, எஸ்அரிமான்னு ஒரு மாடல் இருக்கு, அண்ட் எல்எஸ்டிஎம். ஸோ நிறைய டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. நான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது அரிமா, ஒரு பேசிக்கான ஒரு டைம் சீரீஸ் மாடல் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த அரிமா மாடல்ஸ்க்கு வந்து சம் பேராமீட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த அரிமா அப்படின்றது என்னன்னா PDQ, இந்த 3 பேராமீட்டர்ஸ் நமக்கு தேவைப்படும். இந்த 3 பேராமீட்டர்ஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படின்னா யூசிங் ஆஃப் ACF அண்ட் PACF பிளாட். ACF அப்படின்றது ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன், பார்ஷியல் ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரெண்டு பிளாட்டை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த P அண்ட் Q வேல்யூவை நான் ஃபைண்ட் பண்ண போறேன். ACF helps to find the P value and PACF அப்படின்றது என்ன பண்ண போகுது அப்படின்னா Q வேல்யூவை ஃபைண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சாரி ஃபார் தட், நான் மாத்தி சொல்லிட்டேன். ஏசிஎஃப் அப்படின்றது நமக்கு Q வேல்யூவை ஃபைண்ட் பண்றதுக்கும், PACF அப்படின்றது P வேல்யூவை ஃபைண்ட் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, PACF இட் ஸ்டார்ட் வித் P. ஸோ அப்ப இது என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகுது அப்படின்னா P வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போகுது. ACF அப்படின்றது வந்து இதுல நம்மளுக்கு எதுவுமே வரல. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ஒண்ணு ஞாபகம் வச்சிட்டோம்னா இன்னொன்னு உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஓகே, அரிமா அப்படின்றது என்ன அப்படின்னா ஏஆர் அப்படின்றது ஆட்டோ ரெக்ரெஷன், ஐ அப்படின்றது என்னன்னா இன்டகிரேட்டட், அதாவது நம்ம பண்ண டிஃபரன்சிங், MA அப்படின்றது என்னன்னா மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த ஏஆர் அப்படின்றது தான் இந்த P வேல்யூ. ஸோ இந்த ஆட்டோ ரெக்ரெஷன் இதோட வேல்யூ தான் இந்த P. டி அப்படின்றது இன்டகிரேட்டட் டிஃபரன்சிங், நம்ம பண்ண டிஃபரன்சிங் ஆல்ரெடி இங்க பண்ணிருந்தோமா, ஸ்டேஷனரியா கன்வெர்ட் பண்றதுக்கு டிஃபரன்சிங் பண்ணிருந்தோமா, ஸோ அதுதான் டி. Q அப்படின்றது மூவிங் ஆவரேஜ். ஸோ டி அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பண்ணதுதான். இப்போ என்னோட டேட்டாவை நான் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்றதுக்கு, என்னோட டேட்டாவை ஸ்டேஷனரியா கன்வெர்ட் பண்றதுக்கு நான் எத்தனை டைம் டிஃபரன்சிங் பண்ணேன், அதோட கவுண்ட் தான் டி. சோ இங்க நான் எத்தனை டைம் டிஃபரன்சிங் பண்ணிருக்கேன், ஒரே ஒரு டைம் மட்டும் தான் டிஃபரன்சிங் பண்ணிருக்கேன். சோ இந்த டிஃபரன்சிங் பண்ண உடனே என்னோட டேட்டா ஸ்டேஷனரியா கன்வெர்ட் ஆயிட்டு. சோ இந்த டி ஈக்குவல் டு 1. இந்த PQ தான் இப்ப ஃபைண்ட் பண்ண போறோம். Pங்கிறது என்ன அப்படின்னா how many past values we use. மாடல் கிட்ட நான் சொல்றேன், ஒரு வேல்யூவை நீ ப்ரிடிக்ட் பண்ற அப்படின்னா அந்த வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு how many past values நீ வந்து பார்க்கணும். அதுதான் என்ன அப்படின்னா P. சோ இப்ப P ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மாடல் என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ்டர்டே டேட்டாவை எடுத்துக்கும், டே பிஃபோர் எஸ்டர்டேவை எடுத்துக்கும், தேர்ட் ப்ரீவியஸ் டே, இந்த 3 டேட்டாவையும் பார்த்து இதுல என்ன பேட்டர்ன் இருக்கு, இந்த 3 எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா கரண்ட் வேல்யூ, டுடேவோட டேட் வேல்யூ வந்து அது ப்ரிடிக்ட் பண்ணும். இதுதான் P, ஆட்டோ ரெக்ரெஷன். அடுத்தது D, நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, டிஃபரன்சி. அடுத்தது Q. Qங்கிறது மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா how many past errors we consider. எரர்ஸ் கன்சிடர் பண்றதுதான் இந்த Q. அதாவது இப்ப இந்த மாடல் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரிடிக்ஷன் எரர் எஸ்டர்டே அட்ஜஸ்டிங் டுடேஸ் ப்ரிடிக்ஷன், அதாவது எஸ்டர்டேல ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு, அந்த எரரை பேஸ் பண்ணி நம்மளோட டுடே ப்ரிடிக்ட் பண்ண போதில்ல அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். சோ அதுதான் என்ன அப்படின்னா Q வேல்யூ. சோ இப்ப இந்த PQD இது மூணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் அரிமா ஆஃப் 2,1,1 அப்படின்னா P ஓட வேல்யூ 2. தட் மீன்ஸ் யூஸ் லாஸ்ட் டூ வேல்யூஸ் தான் அது யூஸ் பண்ண போகுது ப்ரிடிக்ஷனுக்கு. அதே மாதிரி டி ஈக்குவல் டு 1னா 1 ஒரே ஒரு டிஃபரன்சிங் தான் பண்ண போகுது. Q ஈக்குவல் டு 1 அப்படின்னா யூஸ் லாஸ்ட் எரர், லாஸ்டா என்ன எரர் வந்துச்சோ அதை யூஸ் பண்ணி டுடேஸ் ப்ரிடிக்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்றதுதான். சோ இதுக்கு என்னோட பிளாட் தான் நம்ம இங்க போட போறோம். சோ மேட்பிளாட்லிப் அண்ட் தென் ACF பிளாட்,
plot PACF இது ரெண்டுமே எங்க இருந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டாட் மாடல்ஸ், கிராபிக்ஸ், அதுல வந்து TSA அதாவது TSA plots அப்படின்ற லைப்ரரியில இருந்து நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். சோ நம்ம டைம் சீரீஸ்ல யூஸ் பண்ற மேக்ஸிமம் ஆஃப் த பேக்கேஜஸ் லைப்ரரிஸ் எல்லாமே நம்ம எதுல இருந்து எடுத்துக்கோனா இந்த ஸ்டாட் மாடல்ஸ் தான். சோ ஸ்டாட் மாடல்ஸ்ல தான் plot ACF, plot PACF ரெண்டுமே எடுத்திருக்கோம். சோ ஒன்ஸ் நான் இதை இம்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதாவது டிஃபரன்ஸ், இந்த டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதாவது என்னோட ஸ்டேஷனரி டேட்டா, இந்த டேட்டாவுக்கு தான் நம்ம பிளாட் பண்ண போறோம். இதுல இருந்து தான் அது என்ன பண்ண போறோம் அப்படின்னா PNV Q வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா df of diff, அதாவது நம்மளோட டேட்டால diff அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கிரியேட் ஆயிருக்கும். அந்த காலம்ல இருக்கக்கூடிய NA வேல்யூஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த டேட்டாவை நான் டேட்டா அப்படின்றதுல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். சோ இப்ப நான் பிரிண்ட் ஆஃப் டேட்டா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சோ இதுதான் என்னோட டேட்டா, என்னோட இண்டெக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்னோட வேல்யூஸ், அந்த டிஃபரன்ஸ் பண்ண வேல்யூஸ் இருக்கும். இதை தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிளாட் பண்ண போறேன். சோ அதுக்கு plt.figure size plot ACF, plot ACF குள்ள என்னோட டேட்டா, என்னோட இந்த டேட்டாவை நான் பாஸ் பண்றேன். அதுக்கப்புறம் எவ்வளவு லாக்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்றத நான் பிக்ஸ் பண்ணணும். சோ லாக்ஸ் ஈக்குவல் டு 40. லாக்ஸ்னா என்னங்கிறத நான் சொல்றேன். plt.title and then show. ஓகே, சோ இது என்னோட ACF plot. அதே மாதிரி PACF, plot PACF ல டேட்டா லாக்ஸ் கொடுத்துட்டு ரன் பண்ண அப்படின்னா என்னோட PACF plot. ஓகே, இப்போ இதுல P வேல்யூவை நான் எப்படி ஃபைண்ட் பண்றது, Q வேல்யூவை எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்போதுமே இப்ப இந்த மாதிரிதான் உங்களுக்கு சார்ட் வரும். இதுல வந்து இந்த ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, ஒரு லைட் ப்ளூல இருக்கா ஒரு கலர், ஒரு ஷேட் ஆயிருக்கா. சோ இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். சோ இது வந்து 95%. நம்மளோட கான்ஃபிடன்ஸ் ரேஞ்ச் இதுதான். சோ எப்போதுமே இந்த ஜீரோல வரக்கூடிய இந்த லாக், இதுக்கு பேர் தான் லாக்னு சொல்லுவோம். சோ இது எல்லாமே லாக். 40 மென்ஷன் பண்ணிருக்கேன்னா எனக்கு 40 லாக், அதாவது 40 பாயிண்ட்ஸ், இதுல நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கா, இந்த 40 பாயிண்ட்ஸ் இதுல இருக்கும். சோ எப்போதுமே ஜீரோல வரக்கூடிய லாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா லாக்ங்கிறது என்னன்னா, இப்ப இந்த ஜீரோல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் வேல்யூவை அது கூடவே கம்பேர் பண்றதுனால எப்போதுமே இது எங்க ஹிட் ஆயிருக்கும் அப்படின்னா 1 அப்படின்றதுல ஹிட் ஆயிருக்கும். இப்போ இந்த வேல்யூ வந்து செகண்ட் வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணதுனால இங்க ஹிட் ஆகல. சோ we need to consider after the, ஓகேவா. சோ நம்மளுக்கு எப்போதுமே இந்த ஜீரோ லாக விட்டுட்டு அதுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய லாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். தட் மீன்ஸ் லாக் ஒன்ல இருந்து தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். எப்படி கன்சிடர் பண்றது, எப்படி நான் Q வேல்யூ ஃபைண்ட் பண்றது அப்படின்னா, சோ இப்ப இந்த ப்ளூ கலர் ஷேட் இருக்குல்ல, இந்த ப்ளூ ஷேடை விட்டுட்டு எந்த லாக்ஸ் எல்லாம் வெளியில வந்திருக்கோ, அவுட் சைட்ல வந்திருக்கோ அதை மட்டும் நான் கன்சிடர் பண்ணணும். இப்ப இங்க பாருங்க, இங்க எதுவுமே வெளியில வரல, கரெக்டா. சோ எதுவுமே, எல்லாமே ப்ளூ ரேஞ்ச். இங்கெல்லாம் கூட லைட்டா தான் இருக்கு, பட் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். நல்லாவே வெளில வந்திருக்கும். நான் உங்களுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். சோ இந்த இடத்துல எதுவுமே வரல. சோ தட் மீன்ஸ் இங்க இருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா Qவோட வேல்யூ 0. அதே மாதிரிதான் PACF பிளாட்டுமே இருக்கு. சோ இங்கேயுமே எனக்கு எதுவுமே வெளில வரல. சோ இங்க இதுல இருந்து எனக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா Pயோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளாட்டை பாருங்களேன். சோ இது வந்து நான் கூகுள்ல இருந்து எடுத்தேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம 0th லாக கன்சிடர் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் ஆட்டோ காரலேஷன். சோ இந்த பிளாட்டை பாத்தீங்க, அதை ACF பிளாட்டை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இது என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் லாக் வந்து எனக்கு இந்த ப்ளூ ரீஜியனை விட வெளில வந்திருக்கு. சோ இந்த ரீஜனை விட்டு வெளில வந்திருக்கு. சோ 1. அடுத்தது இதுவும் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு. இது கொஞ்சம் லைட்டா வெளில வந்திருக்கு. திருப்பி இதெல்லாம் உள்ள இருக்கு. அப்புறம் இது வெளியில இருக்கு. சோ எப்போதுமே கண்டினியூஸா வெளில வந்தது, ஸ்டார்டிங்ல இருந்து கண்டினியூஸா வெளில வந்திருக்கு, அதை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். சோ இங்க என்னோட Q வேல்யூ 2. இதுக்கப்புறம் இங்க உள்ள இருக்கு, இதுக்கப்புறம் இங்க வெளியில இருக்கு, கரெக்டா. சோ இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். சோ இந்த வெளில இருக்கதெல்லாம் கன்சிடர் பண்ண வேணாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பைக் வந்து அதிகமா கொடுத்திருக்கு. சோ அது லாக், இது வந்து 12 எடுத்துக்கலாமா. சோ 12ல வந்து ஸ்பைக் அதிகமா கொடுத்திருக்கு. அதாவது இது என்ன சொல்லுவோம்னா சீசனல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பேட்டர்ன் வந்து எப்படின்னா திடீர்னு நம்மளுக்கு ஒரு ஒரு ஸ்பைக் கொடுத்திருக்கா, இது வந்து சீசனல் பேட்டர்ன். இது வந்து SQ அப்படின்னு சொல்லுவோம். சீசனல் Q அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட அரிமா அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு, அங்க வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். பட் இங்க நம்மளோட அரிமா மாடலுக்கு இது தேவையில்லை.
சோ நம்ம கண்டினியூஸா ஸ்பைக் வெளில வந்திருக்குமா, சோ இந்த மாதிரி லேக் வந்து எங்க வெளில வந்திருக்கோ அதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்ப இங்க Q-ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 2. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பார்ஷியல் ஆட்டோ கார்லேஷன். இப்ப பார்ஷியல் ஆட்டோ கார்லேஷன் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நம்ம இங்கேயும் அதே தான் நம்ம பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் இதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா அவுட் சைடுல இருக்கு. சோ இந்த ப்ளூ ரீஜனை விட்டு அவுட் சைட்ல இருக்கு. சோ அப்போ 1 2 3 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்சைட்ல இருக்கு. திருப்பி இங்க ஒரு 11th லேக் வந்து நம்மளுக்கு வெளியில இருக்கு. சோ இத வந்து சீசனல் பி அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுவுமே எஸ்ஆரிமால தான் யூஸ் பண்ண போறோம். சோ கண்டினியூஸா வெளில வந்திருக்கு. இதுக்கப்புறம் இங்க உள்ள போயிடுச்சு. சோ அதனால இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணாம இந்த 3 மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறோம். சோ இந்த பிளாட்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா Q-ஓட வேல்யூ 2, P-ஓட வேல்யூ 3. சோ இப்படிதான் P அண்ட் Q-ஓட வேல்யூவை நீங்க ஃபைண்ட் பண்ணணும். சோ கண்டினியூஸா ஸ்டார்டிங்ல இருந்து கண்டினியூஸா எதெல்லாம் வந்து அவுட் சைட்ல இருக்கோ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு லேக் வந்து இன்சைட்ல இருந்தா கூட அதை நீங்க அதுக்கப்புறம் இருக்கிறத கன்சிடர் பண்ணக்கூடாது. எதுக்கு அப்படின்னா அரிமா மாடலுக்கு. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ACF PSCFல இருந்து P and Q வேல்யூவை எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. சோ ACF அப்படின்றது என்ன, does today's value depends on ACF அப்படின்றது என்ன பண்ண போறோம்னா is today related to the yesterday, இல்லைன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து ரிலேட்டடா இருக்கா, இல்ல 3 days before வந்து அது ரிலேட்டடா இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் பண்றதுதான் Q வேல்யூ. PSCF அப்படின்றது is today directly related to yesterday only. அதாவது நம்ம எரர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து டிபெண்ட் ஆயிருக்கு. சோ எரர்ஸ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றதுதான் PSCF. தட் மீன்ஸ் P வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம என்னோட வேல்யூஸ் எல்லாம் நான் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னோட மாடலை ட்ரைன் பண்ண போறேன். சோ அதுக்கு ஸ்டாட் மாடல்ஸ்ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அரிமா அப்படின்ற மாடலை இம்போர்ட் பண்றேன். ஸ்டாட் மாடல்ஸ் TSA டாட் அரிமா டாட் மாடல்ல இருந்து அரிமா மாடல். ஓகே, சோ இதை நான் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மாடல் ஈக்குவல் டு அரிமா ஆஃப் இதுக்குள்ள என்னோட டேட்டா. இப்ப நான் எதை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண போறோமோ அந்த டேட்டாவை நான் பாஸ் பண்ணணும். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆயில் பிரைஸ், அதாவது என்னோட ஒரிஜினல் டேட்டாவை நான் பாஸ் பண்றேன். இங்க ஏன் நான் டிஃபரன்ஸ் பண்ண டேட்டாவை நான் பாஸ் பண்ணல அப்படின்னா இப்போ இங்க ஒரிஜினல் டேட்டாவை நான் பாஸ் பண்ணிருக்கேன். இங்க ஆர்டர் ஈக்குவல் டு ஆர்டர்னு ஒரு கீழே 0,1,0 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். தட் மீன்ஸ் இது வந்து என்னோட பாராமீட்டர்ஸ். 0 அப்படின்றது P வேல்யூ, 1 அப்படின்றது டிஃபரன்சிங், 0 அப்படின்றது Q வேல்யூ. ஓகே, சோ இது வந்து என்ன வேல்யூ அப்படின்னா P, D, Q. சோ PDQ இந்த வேல்யூ தான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அரிமா மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே மாடல் ட்ரைன் பண்ணும்போது டிஃபரன்ஸ் பண்ணிக்கும், டேட்டாவை அதுவே டிஃபரன்ஸ் பண்ணிக்கும். சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரிஜினல் டேட்டாவை இங்க கொடுத்திருக்கேன். இங்க டிஃபரன்சிங் ஆர்டர் 1ன்னு கொடுத்திருக்கேன். தட் மீன்ஸ் நான் ஒரிஜினல் டேட்டாவை சென்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு டைம் அது டிஃபரன்ஸ் பண்ணி என்னோட டேட்டாவை ஸ்டேஷனரியா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த PQ வேல்யூ அப்ளை பண்ணி உள்ள என்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குமோ அது எல்லாமே நடக்கும். இப்போ ஒருவேளை நான் டிஃபரன்ஸ் பண்ண டேட்டாவை நான் பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சோ டிஃபரன்ஸ் பண்ண டேட்டாவை பாஸ் பண்ணா இந்த இடத்துல நான் 1ன்னு டிஃபரன்ஸ் கொடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், டிஃபரன்ஸ் பண்ண டேட்டாவை திருப்பி இன்னொரு டைம் டிஃபரன்ஸ் ஆகும். அப்ப என்னோட டேட்டா 2 டைம்ஸ் அந்த இடத்துல டிஃபரன்ஸ் ஆகும். ஓகேவா, சோ அது வந்து தப்பு. சோ ஒருவேளை நீங்க இப்படி கொடுத்து இந்த இடத்துல வந்து 1ன்னு கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க டிஃபரன்ஸ் பண்ண டேட்டாவை இங்க பாஸ் பண்ணிட்டு இந்த D ஓட வேல்யூவை 0 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். சோ அரிமா மாடல் இட் செல்ஃப் என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபரன்ஸ் பண்ணிக்கும். சோ அதனால என்னோட ஒரிஜினல் டேட்டாவை நான் இங்க பாஸ் பண்ணிட்டு நான் இங்க வந்து 1 டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன் டியோட வேல்யூ. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ அதனாலதான் இங்க ஒரிஜினல் டேட்டாவை என்னோட மாடலுக்கு நான் டைரக்டா பாஸ் பண்ணிருக்கேன். இதுவே டிஃபரன்ஸ் பண்ணிட்டு டேட்டாவை ஸ்டேஷனரியா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணும். அடுத்தது மாடல் ஃபிட் ஈக்குவல் டு மாடல் டாட் ஃபிட். மாடலை ட்ரைன் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா மாடலோட சம்மரி. சோ இதுதான் என்னோட மாடல் சம்மரி. அதாவது நான் எந்த டேட்டா எந்த வேரியபிளா நான் எடுத்திருக்கேன், மாடல் வந்து என்ன வேல்யூஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன், டேட், டைம், சாம்பிள்ஸ் எல்லாமே வரும், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், அதுக்கப்புறம் லாக் லைக்லிஹுட், ஏசி, பேசி, இதெல்லாம் சம் ஆஃப் த வேல்யூஸ். இன்னைக்கு இதுல இருக்கிற எல்லாமே நம்ம பார்க்காம நமக்கு இன்னைக்கு என்ன தேவை, பேசிக்கா நம்மளுக்கு எதெல்லாம் தேவை அப்படின்றது பார்ப்போம். ஆனா இன்டெப்தா எல்லாமே நம்மளோட ஃபர்தர் கிளாஸஸ்ல நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ இதுல மாடலோட இன்ஃபோ. சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன
வருது அப்படின்னா மாடல் இன்ஃபோ நம்மளுக்கு தெரியும், மாடல் என்ன மாடல் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், நம்மளோட பாராமீட்டர். அண்ட் தென் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், எவ்வளவு ரோஸ் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ 1704 ரோஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது இங்க நம்மளுக்கு வந்திருக்கு. அடுத்தது இந்த லாக் லைக்லிஹுட்னா என்ன? ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ லாக் லைக்லிஹுட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஹவு வெல் த மாடல் ஃபிட்ஸ் த டேட்டா. என்னோட மாடல் டேட்டா கூட எந்த அளவுக்கு நல்லா ஃபிட் ஆயிருக்கு அப்படின்றதுதான் லாக் லைக்லிஹுட். ஸோ இதுல எப்போதுமே ஹையர் வேல்யூவா வந்துச்சு அப்படின்னா பெட்டர் ஃபிட், லோவர் வேல்யூவா வந்துச்சு அப்படின்னா ஓர்ஸ் ஃபிட். ஸோ லோவர் வேல்யூ அப்படின்னா அந்த மாடல் வந்து ஒஸ்டான, கொஞ்சம் ஒஸ்டா தான் அது ஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹையர் வேல்யூவா வந்திருக்கு அப்படின்னா பெட்டர் ஃபிட். சோ நம்ம டேட்டா கூட என்னோட மாடல் எந்த அளவுக்கு வந்து ஃபிட் ஆயிருக்கு அப்படின்றத பாக்குறது தான் இந்த லாக் லைக்லிஹுட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஏஐசி அண்ட் பிஐசி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இருக்கும் ஏஐசியோட வேல்யூ இருக்கும், பிஐசியோட வேல்யூ இருக்கும். ஏஐசி பிஐசி அப்படின்றது என்ன அப்படின்னா, தே ஹெல்ப் அஸ் கம்பேர் த மாடல்ஸ். இப்போ நம்மளோட மிஷின் லேர்னிங்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணப்ப என்ன பண்ணோம், நிறைய மாடல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஒரு ரெக்ரெஷன் அப்படின்னா லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணிருந்தோம், அதாவது பேஸ் லைன் மாடல்ல இருந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணிருந்தோம், ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணிருந்தோம், எக்ஸ்ஜி பூஸ்ட் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணிருந்தோம். ஸோ பேஸ் லைன்ல இருந்து அட்வான்ஸ் மாடல் வரைக்கும் யூஸ் பண்ணோம். ஸோ அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியா எந்த மாடல் நல்ல பெஸ்டான மாடல்ங்கிறத நான் ஃபைன் பண்ணலாம். ஸோ இங்க நம்ம எப்படி வந்து பெஸ்ட் மாடலை ஃபைன் பண்றது அப்படின்னா, பேஸ்ட் ஆன் திஸ் பாராமீட்டர்ஸ். ஸோ ஏஐசி பிஐசி, இப்போ இதுல எந்த வேல்யூ கம்மியா இருக்கோ, அது எந்த மாடலோட வேல்யூ கம்மியா இருக்கோ அதுதான் பெஸ்ட் மாடல். இப்போ இந்த இடத்துல வந்து நான் அரிமா மாடலும் எஸ் அரிமா அப்படின்னு இன்னொரு மாடலையும் நான் வந்து பில்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த ஏஐசி வேல்யூ வந்து 4893 அப்படின்னு இருக்கு, எஸ் அரிமால வந்து 3500 அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா, அப்ப எஸ் அரிமா மாடல் தான் பெஸ்ட் மாடல், பெட்டர் மாடல். ஸோ லோவர் வேல்யூஸ் மீன் பெட்டர் மாடல். ஸோ அதுக்கு தான் இந்த ஏஐசி பிஐசி அப்படின்றது யூஸ் பண்றோம். அடுத்தது என்ன அப்படின்னா கான்ஃபிடென்ட், இது வந்து சிக்மா 2, இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கா. ஸோ இது என்ன அப்படின்னா எரர் இந்த மாடல், மாடல்ல எவ்வளவு எரர் இருக்கு அப்படின்றது. சோ எரர்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், லோவர் வேல்யூ வந்துதான் கம்மியான எரர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இதுல கம்மியான வேல்யூ இருக்கு, லோவர் வேல்யூ இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட் மாடல். ஹையர் வேல்யூ வருது அப்படின்னா மோர் எரர்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். திஸ் ரெப்ரசன்ட் த வேரியன்ஸ் ஆஃப் த எரர், எரர் எவ்வளவு வேரியேஷன்ல இருக்கு அப்படின்றது. சோ அதை ரெப்ரசென்ட் பண்றதுதான் இந்த கோஎஃபிஷியன்ட் சிக்மா 2 அப்படின்ற வேல்யூ. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன அப்படின்னா லிஜிங் பாக்ஸ் டெஸ்ட். ஓகே, சோ இந்த லிஜிங் பாக்ஸ் டெஸ்ட் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா, இதுல ஒரு வேல்யூ வந்து இருக்கும், இதுல ஒரு வேல்யூ இருக்கும். சோ இந்த வேல்யூ என்ன அப்படின்னா, ஆர் த லெஃப்ட் ஓவர் எரர்ஸ் ரேண்டம் ஆர் நாட். அதாவது எரர்ஸ் வந்திருக்குல்ல, அந்த எரர் வந்து ரேண்டமா வந்திருக்கா இல்ல அது உண்மையாவே எரர் தானா அப்படின்றத ஃபைன் பண்றதா இந்த லிஜிங் பாக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல இருக்கக்கூடிய வேல்யூவை பேஸ் பண்ணி, சோ இது வந்து 0.05 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா குட் மாடல், 0.05 விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நாட் குட். சோ இங்க நம்மளுக்கு வந்திருக்கிறது 0.02, அதாவது 0.05 விட கம்மியா இருக்கு, கரெக்டா. சோ அப்ப என்னோட மாடல் நாட் குட். மாடல் வந்து நம்ம மாடல் ப்ரிடிக்ட் பண்ணுது, பட் மாடல் இஸ் நாட் பெர்ஃபெக்ட். சோ இதான் வந்து இந்த பாராமீட்டரோட மீனிங். அடுத்தது ஜார்க்யூ பீரா டெஸ்ட். ஓகேவா, சோ இது இன்னொரு டெஸ்ட். இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் 0.00 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, செக் இஃப் எரர் ஃபாலோ த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். எரர் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்காக. இதுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதேதான், இந்த 0.05 விட அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த மாடல் குட், 0.05 விட கம்மியா இருக்கு அப்படின்னா நாட் குட். இங்கேயுமே நாட் நார்மல் தான், இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இல்ல, ஏன்னா வேல்யூ 0.00ல இருக்கு. சோ நம்மளோட எரர் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இல்ல. ஓகே, சோ இதுதான் இந்த வேல்யூஸ். சோ இந்த சம்மரியில ஆல்மோஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், பட் ஒரு சில இது மட்டும் நம்மளுக்கு வேரி ஆகுது. ஓகேவா, சோ ஒரு சில என்ன சொல்லல, ஸ்கியூனஸ்னா என்ன அப்படின்னு சொல்லல, குர்தோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாராமீட்டர் இருக்கு, அதெல்லாம் என்னன்னு சொல்லல. சோ இதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ இதுதான் மாடலோட சம்மரி. சோ நம்ம மாடல் ட்ரைன் பண்ணியாச்சு, மாடலோட சம்மரியை நம்ம போட்டாச்சு. மாடல் சம்மரிக்கு மாடல் ஃபிட் டாட் சம்மரி. சோ நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ ஃபோர்காஸ்ட் பண்ண போறேன். சோ ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கு ஃபோர்காஸ்ட் ஒரு வேரியபிள் மாடல் ஃபிட் டாட் ஃபோர்காஸ்ட்.
நம்ம மிஷின் லேர்னிங்ல என்ன பண்ணுவோம், ப்ரிடிக்ட் யூஸ் பண்ணுவோம். பட் இங்க வந்து ஃபோர்காஸ்ட் யூஸ் பண்ண போறோம். ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா நெக்ஸ்ட் எவ்வளவு வேல்யூஸ் வேணும், அதாவது என்னோட டேட்டா செட்ல இப்போ ஒரு 1704 ரோஸ் இருக்கா, அதுக்கப்புறம் எவ்வளவு வேல்யூஸ் வந்து நீங்க எவ்வளவு வேல்யூஸ வந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது கேக்குது, வேற எதுவும் கிடையாது. சோ 10 அப்படின்னா நெக்ஸ்ட் 10 வேல்யூஸ் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணணும் அப்படின்றது மீனிங். சோ ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டு 10 பிரிண்ட் ஆஃப் ஃபோர்காஸ்ட். சோ இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 47.26 47 எல்லாமே 47.26. இங்க டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நெக்ஸ்ட் டேட் வந்து எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம மாடல் சம்மரியிலே பார்த்தாச்சு, நம்ம மாடல் பில்ட் பண்ணியாச்சு. பட் நம்மளோட மாடல் நாட் பெர்ஃபெக்ட், ஒரு குட் மாடல் இல்ல. ஏன்னா இது ஒரு பேசிக்கான மாடல். நம்ம ஒரு டேட்டா எடுத்திருக்கோம், அந்த டேட்டாவும் ரொம்ப கம்மியான டேட்டாஸ் தான் இருக்கு. சோ அந்த டேட்டா வச்சு நம்ம மாடலை பில்ட் பண்ணிருக்கோம். சோ அதனால எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்தது இப்போ இதை நான் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண டேட்டாவை வந்து நான் பிளாட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஒரிஜினல் டேட்டாவை நான் பிளாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளாட் ஃபோர்காஸ்ட், அதோட லேபிள் அண்ட் தென் அதுக்கு ஒரு தனி கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு லெஜெண்ட் எனக்கு வேணும், டைட்டில் அண்ட் தென் ஷோ. சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணது. சோ ஃபோர்காஸ்ட் பண்ணது நம்மளுக்கு ரெட் கலர்ல வந்திருக்கு. இது அப்படியே ஒரு லைனா வந்திருக்கு. தட் மீன்ஸ் எதனால அப்படின்னா இது எல்லாமே ஒரே வேல்யூ. சோ அதனாலதான் இங்க எனக்கு ஒரு சிங்கிள் லைன் மாதிரி எனக்கு வந்திருக்கு. சோ இப்ப இதுலயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 20. சோ இந்த லைன் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு விசிபிளா தெரியும். சோ அதுக்காக நான் 20 கொடுத்தேன். 20 கொடுத்துமே எனக்கு அதே தான் வந்திருக்கு. ஏன்னா நம்மளோட மாடல் வந்து இன்னும் பெர்ஃபெக்டான ஒரு மாடல் கிடையாது. we need to improve our மாடல். சோ ஃபர்தரா நம்ம மாடலை நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அந்த இம்ப்ரூவேஷன்லாம் எப்படி பண்றது அப்படின்றது நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம ஏசிஎஃப் பிஎஸ்சிஎஃப் பிளாட்னா என்ன, அதுல இருந்து பி வேல்யூ அண்ட் கியூ வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்றது, ஒரு டைம் சீரிஸ் மாடலை எப்படி வந்து ட்ரைன் பண்றது, அதுக்கு வேல்யூஸ் எப்படி நம்ம பாஸ் பண்றது, அது எல்லாமே நம்ம பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் அதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணோம், அந்த ஃபோர்காஸ்ட் பண்ணதை பிளாட் பண்ணோம். அண்ட் நம்மளோட மாடல்ல வந்து எந்த அளவுக்கு எரர் இருக்கு, அது எவ்வளவு நாட் பெர்ஃபெக்டா இருக்குங்கிறத ரியல் டைம்ல நம்ம பார்த்தோம். சோ இந்த ப்ராஜெக்ட்டுமே நான் வந்து அதாவது டெய்லியும் இதை நான் வந்து பண்றேன். சோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட பண்ணிட்டு நல்ல ப்ராஜெக்ட மட்டும் நான் உங்கள்கிட்ட கொண்டு வரல. சோ நான் ரியல் டைமா வந்து ஒரு புதுசா நான் ஒரு விஷயம் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இல்ல பண்றேன் அப்படின்னா அது ஃப்ளோல எப்படி வருது அதையுமே நான் வந்து எந்த ஃபில்டரும் இல்லாம தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். சோ அதனாலதான் இந்த மாடல் வந்து நாட் பெர்ஃபெக்டா இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். சோ எதனால அப்படின்னா பேசிக்கா ஒரு விஷயம் நீங்க புதுசா பண்றீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணி பார்த்தாதான் தெரியும். சோ எப்போதுமே நம்ம பெர்ஃபெக்டா வரதை மட்டும் பண்ணோம் அப்படின்னா நாட் பெர்ஃபெக்டா வரப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. சோ இப்ப என்னோட மாடல் நாட் பெர்ஃபெக்டா இருக்கு, இதை எப்படி ஃபர்தரா நம்ம இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். சோ இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனல் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. Thank you very much.